திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரச்சாரத்தை மக்களிடத்துல போய் யாரு சேர்க்க முடியும் அப்படின்னு அவங்க யோசிக்கிறப்ப அவங்க கவனத்துக்கு முதல்ல வந்தது, நாம் செய்திருக்கிற சாதனைகளை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் யார் என்று கேட்டால் பெண்கள் தான் முடிவு செய்திருக்கிறார்கள். அதுக்காக வெறும் தரும் பெண்கள் அப்படின்னு இந்த தலைப்பு கொடுத்து இதுக்கு மாறும் ஒரு பிரச்சார இயக்கத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் துவக்கி வச்சிருக்கிறார். இது பெண்களுக்கான ஆட்சி. ஒரு காலத்துல நாம ஒரு உண்மையை ஒத்துக்கிறோம். அம்மையார் ஜெயலலிதா என்றப்ப பெண்களுடைய ஆதரவு யாருன்னா ஜெயலலிதா அவர்கள். ஆனா இன்னைக்கு காலகட்டம் மாறிடுச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம தலைமுறைக்கு இன்னொரு தலைமுறைக்கு முன்னாடி பெண்களுடைய ஆதரவு எம்ஜிஆர் இருக்கு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து ஜெயலலிதா அம்மையார் இருந்ததாக நாம ஒத்துக்கிறோம். ஆனா இன்னைக்கு பெண்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்கிறோம் என்றால் தன்னுடைய இருக்கிறார்கள். பெண்கள் குடும்ப தலைவியாக இருக்கலாம், காலேஜ் பெண்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவங்களுடைய ஆதரவு இன்னைக்கு யாருக்கு இருக்கிறது என்றால் பெண்களுக்கு தான் இருக்கு. நம்ம 5 வருஷ ஆட்சி பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான ஆட்சி. திட்டங்களும் பெண்களுக்கான திட்டங்கள் தான். நம்ம ஆட்சிக்கு வந்த புதுசுல கொரோனா காலகட்டம் நம்ம 1000 இருக்கு. எடப்பாடி பாகிஸ்தான் கிட்ட 5000 ரூபாய் கொடுக்க சொன்னாங்க. நம்ம முதலமைச்சர் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் 5000 ரூபாய் கொடுக்க சொன்னாங்க. நீங்க ஆட்சிக்கு வந்தா முதலமைச்சரா வந்தா கொடுப்பீங்களான்னு கேட்டார். வெறும் 1000 ரூபாய் கொடுத்துட்டு போயிட்டார். ஆனால் நம்முடைய முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து போட்டார். ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் 2000 என்று அனைவருக்கும் கொரோனா நிவாரணத்தை கொடுத்தார். பெண்களுக்கான இலவச பஸ் பயணம் தேர்தல் அறிக்கையில சொன்னோம். அப்ப பன்னீர்செல்வம் அதிமுக என்ன சொன்னாருன்னா, திமுக மக்களை ஏமாத்துறாங்க, பெண்களுக்கு எப்படி இலவச பஸ் பயணம் கொடுக்க முடியும், நாங்க ஆட்சிக்கு வந்தமே செய்ய மாட்டோம்னு கேட்டாங்க. ஆனா முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்தாக போட்டு இன்னைக்கு 5 வருஷமானது தொடர்ந்து பெண்களுக்கு இலவச பஸ் பயணத்தை வாங்கி கேட்கிறாங்க. மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 என்று சொல்றோம். இன்றைக்கு 1000 கடந்து இப்ப 5000 ரூபாய் கொடுத்து வருகின்ற வைகாசி மாதம் ஏப்ரல் மாதம் மே மாசத்திலிருந்து மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2000 உயர்த்தப்படும். இங்க பேசுறப்ப கூட நம்ம சகோதரி கல்வி நல்லா சொன்னாங்க. ஒரு காலத்துல காமராஜர் கார்ல போயிட்டு இருக்கிறப்ப ஒரு பட்டிக்காடு ஒரு கிராமம் கார்ல போற காமராஜர் நாமெல்லாம் யாருமே மறந்துருக்க மாட்டோம். 1962 64 ஏதோ பெரியமாக்களும் தெரியல, கொஞ்சம் வயசானவங்க 60 வயசுல தெரியும். காமராஜர் கார்ல போயிட்டு இருக்கிறப்ப ஒரு பட்டிக்காட்டுல மாடு மேய்ச்சிட்டு இருக்கிற ஒரு பையனை கூப்பிடுறாரு. என் பாரு இந்த பட்டிக்காட்டுல இப்படி வெயில் அடிக்குது, மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறியே, நீ பள்ளிக்கூடத்துக்கு போகலையான்னு கேட்கிறாரு. அந்த பையன் சொன்னா, நான் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன், நான் மாடு மேய்ச்சாதானே எனக்கு சாப்பாடு, எனக்கு சாப்பாடு போடுறாங்க, நான் மாடு மேய்க்கிறேன் அப்படின்னு சொன்னான். உடனே காமராஜர் கேட்டாங்க, அப்ப மத்தியானம் சாப்பாடு கொடுத்தா நீ பள்ளிக்கூடத்துக்கு போவையாரு, மத்தியானம் சாப்பாடு கொடுத்தா நான் பள்ளிக்கூடத்துக்கு போறேன்னு சொன்னார். குழந்தைக்கு காமராஜர் கைவிட்டு போட்டார். காரணம் அதுதான் மத்திய உணவு திட்டம். முதல் மத்திய உணவு திட்டம் அஞ்சாவது. அந்த மத்திய உணவு திட்டத்தை எம்ஜிஆர் சத்துணவு என்று சொன்னார். நம்முடைய கலைஞர் வந்தார், சத்துணவு உண்மையான சத்துணவாக்கணும், தினந்தோறும் சத்துணவுல முட்டையை சேர்த்தார். இன்னைக்கு இதையெல்லாம் காமராஜரையும் தாண்டி எம்ஜிஆரையும் தாண்டி என் தலைவரையும் தாண்டி இன்றைக்கு ஏழை எளிய குழந்தைகள், தாழ்த்தப்பட்ட மக்கள் குழந்தைகள் காலையில் பசியோட பள்ளிக்கு செல்லக்கூடாது என்று காலை உணவு திட்டம் நான் போன பிரமிச்சு போயிடுவோம். நம்ம வீட்டுல அப்படி செய்ய மாட்டாங்க, செய்யவே கிடையாது. ஏதோ இருக்கிறது ஒரு நாளைக்கு ஒரு இட்லி சுட்டு போட்டாங்க, வேலை தோசை அதே தான். ஆனா அங்க ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு உணவு. ஒரு நாளைக்கு கிச்சடி, ஒரு நாளைக்கு சேமியா, ஒரு நாளைக்கு பொங்கல். அந்த பசங்களுக்கு கேட்பாங்க, எப்படிப்பா சாப்பாடு இருக்குதுன்னா, அங்கிள் சூப்பரா இருக்குது, சாம்பார் எப்படி இருக்குது, பீன்ஸ் இருக்குதுமா. நேற்று கூட நான் சேந்தமங்கலத்துல கேட்டேன், என்னென்னப்பா காய்கறி இருக்குதுன்னு நேற்று சேந்தமங்கலத்துல கேட்டேன். ஆக சொல்றான், பீன்ஸ் இருக்குது, முள்ளங்கி இருக்குது, புறக்காய் இருக்குது, நல்ல சாம்பார். இப்படி காலை உணவு திட்டம். அதுக்கு அடுத்தது பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிற மாதிரியே 12ஆம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளியில படிச்சுட்டா 12ஆம் வகுப்புக்கு மேல
தனியார் கல்லூரியில படிச்சாலும் சரி, கவர்மெண்ட் காலேஜ்ல படிச்சாலும் சரி, மாசம் 1000 ரூபாய் புதுமை பெண் திட்டம். பசங்களை எங்களுக்கு இல்லையா கேட்டாக்க பசங்களுக்கு தான். இப்ப நம்ம முதலமைச்சருடைய திட்டம் 65 வயசு ஆகினா எல்லாத்துக்கும் ரேஷன் பொருள் வீட்டுக்கே வந்துச்சு. 65 வயசு ஆனா போதும் ரேஷன் பொருள் வீட்டுக்கே வந்து. அது இல்லாம கலைஞர் கனவுல திட்டம் என்னால் அடிச்சு சொல்ல முடியும். நானும் அங்க ராமலிங்க சட்டமன்ற உறுப்பினர், ராசிபுரத்துல டாக்டர் மதியன் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ அமைச்சர், சேனமங்கலத்துல அண்ணன் பொன்னுசாமி எம்எல்ஏ மறைந்துட்டார், நம்ம விட்டு பிரிஞ்சுட்டார். எங்களால் அடிச்சு சொல்ல முடியும், இந்த நாமக்கல் மாவட்டத்துல குடிசை வீடே கிடையாது. 3 லட்சம் ரூபாய் கலைஞர் கனவுல எல்லாருக்கும் கொடுக்கணும். தேடி போய் கொடுக்கணும். இது இந்த புதுச்சத்திர ஒன்றியத்திலிருந்து வந்திருப்பாங்க. புதுச்சத்திர ஒன்றியத்துல எத்தனை பேர் இருக்கு? கிட்டத்தட்ட 600 கொடுக்கிற 700 பேர் புதுச்சத்திர ஒன்றியத்துல வந்து 3 லட்சம் ரூபாய் கலைஞர் கனவு திட்டத்துல வீடு கிடைக்கும். நாமக்கல் ஒன்றியத்துல மொத்தம் எவ்வளவு? 537 பேருக்கு நாமக்கல் ஒன்றியத்துல மட்டும். மோகனூர் ஒன்றியத்துல இப்ப கொடுத்திருக்கிறதோட சேர்த்துனா 600 வீடு கொடுத்துருக்கோம். இப்படி எல்லாம் இந்த ஒன்றிய செயலர் நம்ம ஒன்றிய செயலர் சொல்றாங்க பாருங்க, எந்த காலத்துல இப்படி எல்லாம் நடந்துகிட்டு. கலைஞர் கனவுல திட்டத்துல 3 லட்சம். இன்னைக்கு காலையில கூட வேலுக்குறிச்சியில மாவு வீட்டு நான் தான் போய் தரேன். கலைஞர் கனவுல திட்டத்துல 3 லட்சம். இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க குடிசை வீடே இந்த மாவட்டத்திலேயே நம்மளால அடிச்சு சொல்ல முடியும். தமிழ்நாட்டில் கலைஞர் கனவுல திட்டத்தை அதிகமான பயனாளிகளை கொண்ட மாவட்டம் நாமக்கல் மாவட்டம். இப்படி ஏழை எளிய மக்களுக்கு அத்தனை திட்டங்களும் போய் சேர்க்கிறீங்க. இப்ப உங்களுக்கு என்ன தெரியும், மோடி வந்து இந்த நீட் தேர்வு கொண்டு வரும். இந்த நீட் தேர்வுல என்ன பாதிக்கும் அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பார்த்தா நீட் தேர்வு நமக்கு சாதாரணமா தெரியும். ஆனா இன்னைக்கு கோச்சிங் கிளாஸுக்கு பார்க்க பணம் கட்ட முடியும். இன்னைக்கு எம்பிபிஎஸ் சீட்டு படிக்கிறதுக்கு போனோம், நீட் தேர்வுனா 12வது மார்க் செல்லாது. நீட் தேர்வுல மார்க் வாங்கிட்டுதான் நம்ம டாக்டர் சீட்டு போக முடியும், பல் டாக்டர் போக முடியும், வெட்டினரி டாக்டர் மார்க் டாக்டர் போக முடியும். கோச்சிங் கிளாஸுக்கு நம்ம குறிஞ்சி ஸ்கூலுக்கு போறோம், கிரீன் பார்க்கு போறோம், ராசிபுரம் எஸ்ஆர்வி ஸ்கூலுக்கு போறாங்க. எவங்களுக்கு கேட்டா வருஷத்துக்கு 2 லட்சம். 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிச்சா 4 லட்சம். அத்தனை ஏழை குழந்தைகளும் 4 லட்சம் கட்ட முடியுமா? எல்லாருமே 4 லட்சம் கட்டுற அளவுக்கு வசதி இருக்கிறாங்களா? அப்ப யாருமே வந்து ஏழை எளிய குழந்தைகள் டாக்டரா போகக்கூடாது, ஏழை எளிய குழந்தைகள் வெட்டினரி டாக்டரா போகக்கூடாதா, ஏழை எளிய குழந்தைகள் பல் டாக்டரா போகக்கூடாது? மோடி போட்ட நீட் தேர்வா இன்னைக்கு பாதிப்பு இருக்கு. ஆனா நம்ம முதலமைச்சர் என்ன பண்ணார், அரசு பள்ளிகளில் படித்தால் அவர்களுக்கு 7% தனி இடம் ஒதுக்கீட்டு இருக்கு. டாக்டர் சீட்டு, இன்ஜினியர் சீட்டு, அக்ரி சீட்டு, பல் டாக்டர் சீட்டு, எது கிடைச்சாலும் நீ நீட் தேர்வுல மார்க் கம்மியா வாங்கினாலும் போதும். அரசாங்க பள்ளியில் படித்தா உங்களுக்கு அத்தனையும் இலவசம் என்று உத்தரவு போட்டாங்க.